வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் இந்த பூமியை அவர் என்ன பண்ணுகிறார்னா மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதனாலே நமக்கு என்ன பிரயோஜனம், எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம், இந்த காரியங்களை குறித்து தான் இந்த கால வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த பூமியை சார்ந்துதான் மற்ற கோள்களையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். 6 நாள் இந்த வானங்களையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் 6ஆம் நாளில் தான் தேவன் இந்த மனுஷனை சிருஷ்டித்தார். இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் இந்த 2ஆம் வசனத்துக்கு இடையில பல கோடி வருஷங்கள் இருக்கிறது. பல கோடி வருஷங்கள். ஆதியாகமம் 1ஆம் வசனம் பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதுக்கடுத்து வானத்தை விட்டாரு. ஆண்டவர் 2ஆம் வசனத்தை சொல்றாரு, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ ஆதியிலே தேவன் வானங்களை, அதாவது இந்த ஒரே ஒரு இடத்துல தான் வானம்னு இருக்கிறது. மற்ற வேதாகமத்தில் எல்லா இடங்களையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வானங்கள், வானாதி வானங்கள், அப்படித்தான் இந்த வேத வசனம் இருக்கும். ஒருவேளை 2ஆம் வாரத்தில் நான் கொருக்குப்பேட்டையில் சூரியனை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட நாம் பூமியை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 2 வசனத்துக்கு நடுவில் பல கோடி வருஷம், ஏன்னா தூதருடைய உலகம் என்று சொல்லுகிறதான உலகம் இருந்தது. அதுக்கு முன்னே இந்த உலகமானது ஒளிமயமாக இருந்துச்சு, இருளே கிடையாது. தூதர்கள் இருந்தாங்க. இந்த தூதர்களுக்கு தான், இந்த லூசிபர் என்கிறதான தூதனுக்கு தான் இந்த பூமியை ஹெட் குவார்ட்டர்ஸாக ஆண்டவர் கொடுத்திருந்தார். இங்கே தான் அவன் தங்கி இருந்தான். அவன் வானத்துக்கு போனான். அங்கே அவனுக்கு டியூட்டி, ஒர்க்கிங் டைம் எங்கன்னா அங்கே வானம். ஆண்டவருடைய சன்னிதானம் 7ஆம் வானம். ஒருவேளை 7 வானம்ங்கிறது வேதாகமத்தில் இல்லை, குறைந்தது 7 வனமாவது இருக்கலாம் என்று சொல்லி வேத பண்டிதருடைய கணக்கேட்டு. ஆனால் அவனுக்குள்ள வேற எந்த பாவமுமே அவன் செய்யலை. அவனுக்குள்ள என்ன பாவம் வந்துச்சுன்னா பெருமையின் ஆவி அவனுக்குள்ள வந்துச்சு. என்ன வந்துச்சு? பெருமை. அந்த பெருமை அவனுக்குள்ள வந்தோடனே மற்ற எல்லா அதிகாரமும், அதாவது படைப்பினுடைய எல்லா அதிகாரமும் அவனுக்கு தெரியாத ரகசியம் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் சகலத்தையும் அவனை வச்சு தான், அவனுக்கு கொண்டு தான் நம்ம அதெல்லாம் எடுத்தோம்னா ரொம்ப விரிவாகும். அதனால் நான் இந்த பூமியை மாத்திரம் சொல்லுவதற்காக உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன். ஆகவே ஆண்டவர் முழு உலகத்தையும் படைத்து தூதர்கள் இருந்தாங்க. நம்ம எரேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. வானங்களை பார்த்தேன், ஒளி இல்லாதிருந்தது. அதிர்ந்தன, அசைந்தன. மனுஷன் இல்லை, ஆகாயத்து பறவைகள் எல்லாம் எனது. மற்ற எல்லாமே படைக்கப்பட்டிருந்தது. ஆனால் யாரு கிடையாது அப்படின்னா, யாரு கிடையாது? மனுஷன் கிடையாது. தூதருடைய உலகம். அதனால நீங்கள் வீடுகளில் போய் வாசித்து பாருங்கள். ஏசாயா 14, ஏசாயா 28, இந்த 2 அதிகாரத்திலும் அங்கே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ் பைபிளில் அவன் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று சொல்லி இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் லூசிபர் என்று சொல்லுகிறதான பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இந்த வானங்களையும் இந்த பூமியையும் படைச்சிட்டு ரொம்ப காலம் அப்படியே இருந்துட்டார். அதாவது இந்த தூதன் பாவம் செய்த பொழுது அவனை ஆண்டவர் சொன்னார், பூமியும் சபிச்சிட்டாரு, வானமும் சபிச்சிட்டார். இதனால் ரொம்ப காலம் இந்த முழு உலகமும் என்னவா இருந்துச்சுன்னா ஜலத்தினாலே அது அப்படியே ஜலம். ஆமாம். ஏன்னா இந்த சூரிய ஒளி
இந்த பூமியில் படலை அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள இந்த இங்கே இருக்கிற நீர்நிலையெல்லாம் என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னால் தண்ணீராக மாறி அந்த திரவ பொருளாக இருக்கிறது திடப்பொருளாக மாறிடும், ஐஸ் கட்டியாக மாறிடும். அப்படி தான் ரொம்ப காலமாக இந்த உலகமானது வேதம் சொல்லுகிறது பாருங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த பூமி அப்படியே இருந்துச்சு. அதனால தான் அந்த பொருட்கள் எல்லாம் என்ன எப்படி இருந்துச்சுன்னா கெட்டு போகாமல் இருந்துச்சு. இந்த நோவா காலத்துக்கு முந்தி வரைக்கும் எந்த பொருளுமே என்ன பண்ணாதுன்னா கெட்டு போகாது. அதுக்கு முன்ன வரைக்கும் பனி தான் பெய்து கொண்டிருந்தது, மழையே கிடையாது. இப்போ முதல் நோவா காலத்தில் தான் இந்த மழை ஆசீர்வாதமான மழை கிடையாது. மழையினால என்னது சாபம். ஆமாம், இந்த பூமியை படைத்த பொழுது இந்த மரம் செடி கொடிகள் கனிகள் கொடுப்பதற்காக பனி தான் பெய்தது. இந்த நல்ல கதிர் விடும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல பனி பெய்தா தான் அந்த அறுவடை நல்லா இருக்கும், பழங்களும் நல்லா இருக்கும். திராட்சை பழமாக இருக்கட்டும், எண்ணெய் பழமாக இருக்கும். அந்த அறுவடை காலத்தில் மழை பெய்யக்கூடாது, என்னவா இருக்கணும், பனி பெய்யணும். இந்த பூ அப்படி இந்த கதிர்கள் எல்லாம் பூ பிடிச்சி இருக்கும் பொழுது அப்போ மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அந்த பூவையெல்லாம் கழுவிட்டு போயிடும். அந்த கதிர்கள் எல்லாம் என்னவா சாவி கதிர்களாக மாறிடும், கருகி போயிடும் அவைகள் எல்லாம். அதனால் அந்த காலத்தில் நோவா காலத்துக்கு முந்தி வரைக்கும் என்னதான் பெஞ்சிச்சு அப்படின்னா பனி தான் பெஞ்சிச்சு. நோவா காலத்தில் தான் மழை பெஞ்சிச்சு. அதுக்கு பிறகு தான் சீதோஷ்ணங்கள்லாம் அது மாற்றப்பட்டது. ஆகவே இந்த பூமி திரும்ப ஆண்டவர் படைக்கிறார் பாருங்க. 8ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. தேவன் வானம் என்று பெயரிட்டார். இந்த மொத்தமா இருக்கிற ஜலத்துக்கு ரெண்டா பிரிச்சார். மேலே இருக்கிற அந்த ஜலத்துக்கு ஆகாய விரிவு என்று சொல்லி பெயரிட்டார். ரெண்டாவது இருக்கிற அந்த ஜலத்துக்கு மொத்தமும், அதாவது ஜலத்தினாலே நிறைந்திருந்தது இந்த முழு பூமியும். முழு பூமி என்னவா இருந்துச்சு? அப்போ ஆண்டவர் சொன்னார், அடுத்த வசனம் பாருங்க. பாருங்க, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. இந்த வெட்டாந்தரை உண்டாயிட்டு சுத்தி ஜலம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? சுத்தி ஜலம். பூமி எங்க இருந்துச்சுன்னு சொன்னால் மத்தியில் இருந்துச்சு. இந்த பூமியை ஆண்டவர் இந்த கடல் மட்டத்துக்கு மேலாக ஆண்டவர் இந்த வெட்டாந்தரையை உண்டாக்கினார். ஒரு அல்லையா சொல்லுங்களா பாப்பா. நம்மை சுற்றிலும் பிரச்சனைகள் இருந்தாலும், நம்மை சுற்றிலும் போராட்டங்கள் இருந்தாலும், நெருக்கங்கள் இருந்தாலும், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை சுற்றி தண்ணி தான், ஆனால் இந்த பூமியை வெட்டாந்தரையை உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் வேதவசனம் சொல்லுகிறது, கடல் மட்டத்துக்கு மேலாக இந்த வெட்டாந்தரையை ஆண்டவர் உண்டாக்கினார். ஏசாயாவினுடைய புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 22வது வசனம். போதும். இப்போ ஆண்டவர் இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் எதன் மேலே வீட்டு இருக்காருன்னா பூமி உருண்டை. ஆனால் எல்லா பைபிள்லையும் நான் நேற்றைக்கு நிறையா பைபிளை தேடி பார்த்தேன். ஆமாம், ஒரே ஒரு பைபிளில் மட்டும்தான் இருந்துச்சு. பழைய பைபிள்லையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா உண்டை, பூமியினுடைய உண்டை அப்படின்னு தான், உண்டையின் மேல் வீட்டிருக்கிறார். ஆனால் இப்போ இருக்கிற பைபிளில் உருண்டை. இப்போ நான் ஆங்கில பைபிளை பரட்டி பார்த்தேன், ரவுண்டு அப்படி சொல்லி இருக்கிறது. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா பூமி உருண்டை வடிவு கிடையாது. பூமி என்னென்னா உண்டை. இந்த உண்டை அப்படின்னா இந்த கொழுக்கட்டை எப்படி, இன்னும் ஆங்கிலம் படித்தவங்களுக்கு தெரியும், எலிப்ஸு. என்னது? எலிப்ஸு. இந்த பூமியானது விட்டம் 360 மைல். 360 மைல். ஆமாம், அதனுடைய டயமீட்டர் 360 மைல். இதில் மத்தியில் பார்த்தீங்கன்னா 300 மைல், 300 விட்டம் உள்ள ஒரு அக்கினி குழம்புக்கு மேலே தான் இந்த நிலப்பரப்பு இருக்கிறது.
இந்த நாம இருக்கிற நிலப்பரப்பு வந்து கவனிச்சிங்கன்னா இந்த மத்தியிலிருந்து 30 மைல் வால் திக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு தெரியும், இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே வால் திக்னஸ் சொல்லுவாங்க. இந்த விளிம்புன்னு வச்சுங்களேன். அது வந்து மேக்சிமம் 30 மைல். நார்வே, டென்மார்க் அந்த பகுதியில் வந்து 14 மைல் திக்னஸ் உள்ள இந்த நிலப்பரப்பில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, பரவாயில்ல அவர் எடுத்து போட்டதை பூமியின் உண்டையின் மேலே போட்டார். கர்த்தர் நல்லவர். அப்போ நாம் இந்த மேல் பரப்பில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், சுற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. யோபு எழுதின புஸ்தகம் நான் வாசித்தான பகுதியில் 26ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். பூமியானது அந்தரத்திலே தொங்க வைத்து வெட்ட வெளியிலே அதை விரித்திருக்கிறார். பூமியை எங்கே தொங்க வச்சிருக்கிறாரு? ஆமாம், பாருங்கள் நம்முடைய தேவன் எவ்வளவு. யோபு தான் இந்த புஸ்தகத்திலே முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம். இந்த புத்தகத்தில் அவர் யோபு பெரிய விஞ்ஞானி. அவர் சொல்றார் பாருங்க, 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை எங்க தொங்க வச்சிருக்காரு? அந்தரத்தில் தொங்க வச்சிருக்கிறார். இப்ப பாருங்க, இந்த பூமி தட்டை வடிவமானதுதான் 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்முடைய விஞ்ஞானம் சொல்லி கொண்டிருந்தது. அதுக்கும் பிறகுதான் ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு, இந்த கடல் மேலே கப்பல் போகும் பொழுது முன்னால் வரும்போது நமக்கு தெரியுது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி என்ன பண்ணிடுது, மறைஞ்சு போயிடுது. அதனால் பூமி தட்டை வடிவமானது கிடையாது, பூமி என்னது, உருண்டை வடிவமானதுன்னு 18ஆம் நூற்றாண்டில் தான் விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு. ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது பாருங்க, கிட்டத்தட்ட நாமே 2000 வருஷம் ஆகிட்டு, அதுக்கு பிறகு ஒரு 3000 வருஷம் 5000 வருஷங்களுக்கு முன்பதாகவே நம்முடைய வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, பூமி உருண்டை வடிவமானது. அல்லேலூயா. அப்போ இந்த பூமியினுடைய ஆதாரம் என்ன, ஃபவுண்டேஷன் என்ன, எங்கே தங்கி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் நம்முடைய வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய பூமியை எங்கே தொங்க வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், எங்கே தொங்க வச்சிருக்கிறாரு? பூமியை எங்கே தொங்க வச்சிருக்கிறாரு? உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியில் விரித்து பூமியை எங்கே தொங்க வச்சிருக்கிறாரு? இப்போ வேதாகம் எவ்வளவு நல்லது பாருங்க, எவ்வளவு நல்லதா ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். யோபு எழுதின ஏசாயாவினுடைய புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 18வது வசனம். போதும் போதும் பாருங்க, இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் அவர் என்ன பண்ணல, வெறுமையாய் சிருஷ்டியாமல் எப்படி சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொன்னால், அதை குடியிருப்புக்காக அதை என்ன பண்ணிக்கிறார்னா சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த உயிரினங்கள் இந்த பூமியில தான் வாழ முடியும், வேற செவ்வாய் கிரகத்திலேயோ வேற எங்கேயுமே என்ன பண்ண முடியாது. சந்திரமண்டலத்துக்கு போய் பார்த்தாங்க, அங்கே ஆக்சிஜன் கிடையாது, O7 பிராணவாயு தான், ஆக்சிஜன் தான் இருக்குது. ஆகவே இங்கிருந்து சிலிண்டரை கட்டிட்டு போனோம், அப்படி இருந்தால் தான் அங்கே உயிர் வாழ முடியும். அப்போ அடிக்கடி டெய்லி அங்கே என்ன பண்ண வந்துட்டு போனோம், அது நடக்காது. சரி, இப்போ என்ன பண்ணான்னா சந்திரமண்டலம் பாருங்கள், 1969 போய் அமெரிக்கர்கள் போய் சந்திரமண்டலத்தில் கால் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ தான் விண்கலத்தை அனுப்பிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆட்கள். அது நம்முடைய விஞ்ஞானி அண்ணாதுரை சொல்லும்போது சொல்கிறாரு, நாங்கள் முதல்ல அவர் சொல்கிறாரு தண்ணீரை தேடி நாங்கள் போனோம், இப்போ நாங்கள் எப்படி போகிறோம்னா சந்திரமண்டலத்தில் தண்ணீர் இருக்குதான்னு தேடி போகிறோம். அது ரெண்டுக்கும் வித்தியாசம் அவர் ரொம்ப அழகாக விளக்குறார் ஒரு மீட்டிங்கில். அப்போ பாருங்கள், அங்கே தண்ணி முதலாவது காற்று வேணும், ரெண்டாவது என்ன வேணும், தண்ணி வேணும். அப்போ நான் ஆண்டவர் பூமியில் இந்த மனிதன் வாழ்வதற்கு தேவையான தண்ணி காற்று ரெண்டுமே என்னது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இல்லாமல் மனுஷனால் நம்ம ஒரு வீடு போய் தேடுறோம், வீடு வாடகைக்கு தேடுறோம்,
அப்படின்னா முதல்ல என்ன செக் பண்ணி பார்க்குறோம்? தண்ணி வருதா? அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம்? காற்றோட்டம் இருக்குதா? ஆனால் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னையே உங்களையும் என்னையும் படைக்கும் பொழுது ஆண்டவர் இவைகளெல்லாம் தேவை என்று சொல்லி காற்றை உண்டாக்கி, காற்றை நம்ம பார்த்தோம். நம்ம நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பார்த்தோம். காற்றை எங்கே பிடிச்சி வச்சிருக்காரா? தம்முடைய கைப்பிடியில் பிடிச்சி வச்சிருக்கிறாரா அவரு. அப்போ நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா காற்றை உண்டு பண்ணி இருக்கிறார் நமக்காக. ஆமாம், தண்ணியை ஆண்டவர் அன்றைக்கே நமக்காக ஆயத்தம் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறார்னா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியானது பாருங்க, நம்ம மத்தியில் நம்ம பூமி சுற்றி என்னதுன்னா என்னது? தண்ணி. இந்த தண்ணி இருந்ததுனால என்னாச்சுன்னா இந்த பூமியானது அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பூமி என்ன பண்ணுச்சுன்னா அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏசாயாவுடைய புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28வது வசனம். 20 ஆமாம். பாருங்க, ஒருவேளை நம்ம தண்ணி பாய்ச்சின ஆளுகளுக்கு தெரியும், தோட்டத்தில் வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த மடை இப்படி தண்ணி பாய்க்கும் பொழுது இப்படி தூக்கி தண்ணியை தூக்கி அந்த கரெக்டாக அந்த மண்வெட்டியில் தூக்கி கரெக்டாக அதை என்ன ஒன்று போட்டு திருப்பணும். அப்படி திருப்ப தெரியாத கொஞ்சம் போட்டால் தண்ணி அந்த நம்ம மடை போடுறத என்ன ஒன்று அரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் மத்தியில் இந்த பூமி இருந்துச்சு, சுற்றி தண்ணி இருந்துச்சு. நமக்கெல்லாம் சயின்ஸ் படித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய உலகமானது 3 மடங்கு தண்ணியும் 1 மடங்கு பூமி. ஆமாம். அப்போ இந்த பூமியானது என்ன பண்ணிடுச்சுன்னா அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வேதம் சொல்லுகிறது பாருங்க, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் என்ன பண்றதில்லை, சோர்ந்து போறதே இல்லை. இதனால ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனமும் ஒரு ஆளும், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனமும் ஒரு ஆளும். அவனுடைய பூமி என்ன பண்ணுச்சுன்னா பகுக்கப்பட்டது. இந்த பூமி என்ன பண்ணுச்சு? பேலாகு காலத்தில் பூமி. ஆண்டவர் இந்த சுத்தி இருந்த அந்த கடலை தேவன் என்ன பண்ணார்னா தீவுகளை உண்டு பண்ணினார், தீப கற்பங்களை உண்டு பண்ணினார், மலைகளை உண்டு பண்ணினார், பள்ளத்தாக்குகளை உண்டு பண்ணினார். சொல்லுங்களா? இப்போ தண்ணி நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்ம இந்தியா 3 பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் மலை, அதனால தீபகற்பம். நீங்கள் அமெரிக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் மகா சமுத்திரம் 2 பக்கம், அதனால அமெரிக்கா வந்து தீவு, சுற்றியும் தண்ணி. இலங்கை வந்து தீவு, இப்படி நிறையா, நியூசிலாந்து வந்து தீவு. இவங்களெல்லாம் சுற்றி தண்ணி இருக்கும். எப்போ ஆபத்து வரும், எப்போ சுனாமி வரும், எப்போ அழிவு வரும்னு என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. நம்ம காலத்திலே 2006 என்ன வந்துச்சு, சுனாமி வந்துச்சு. ரோட்டில் போகிற நடந்து போகிறவங்களெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, அள்ளிட்டு போயிடுச்சு. ஆனாலும் நம்ம கடல் அருகாமையில் இருந்தால் கூட ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணினார்னா பாதுகாத்தார். அப்போ இந்த பூமியானது என்ன பண்ணுச்சுன்னா சுற்றி தண்ணி இருந்த அந்த நிலைமையை மாற்றி ஆண்டவர் இடையே என்ன பண்ணா தண்ணி அனுப்பி இந்த பூமியை பாதுகாப்பதற்கு தேவையான, அவர் சோர்ந்து போகலை. அப்போ ஏற்கனவே ஒருக்கா பூமி ஆதியில் ஒருக்கா பூமியை உண்டாக்குனாரு. அது ஜலத்தினால நிறையப்பட்டிருந்தது. அந்த ஜலத்தினால நிறையப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு 2 பேதுரு சொல்கிறான் பாருங்க. 2 பேதுருடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4லிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். சொல்லுவார்கள்.
வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினது என்பதையும் ஆமா பாருங்க, ஏற்கனவே ஜலத்துக்குள்ள இருந்த இந்த பூமி அதை விடுவிச்சு இந்த பூமியை தேவன் உண்டாக்கினார். திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணினார்னா ஜலத்தினாலேயே இந்த பூமியை என்ன பண்ணாரும் அழிச்சார். இந்த அழிச்சிட்டு அதற்காக சில ஆட்களை செலக்ட் பண்ணி அந்த நோவாவுடைய பிள்ளைகளை செலக்ட் பண்ணி மறுபடியும் பூமியை அவர் என்ன பண்ணார்னா புதுப்பிச்சார். அதனால் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் திரும்பவும் என்ன ஆதாம் ஏவாளை உருவாக்கி ஆண்டவர் சொன்னார், திரும்பவும் நிரப்புங்க. ஏற்கனவே ஒருக்கா நிரப்பப்பட்டிருந்துச்சு, அதை அழிச்சிட்டாரு. திரும்ப நோவாவையும் அவருடைய பிள்ளைகளையும் பார்த்து சொன்னார், நீங்கள் திரும்ப நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிரப்புங்க அப்படி சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ இந்த பூமியானது இப்போ அதை ப்ரூவ் பண்ணுறாரு பாருங்க. புதிய ஏற்பாட்டில் பேதுரு அதை என்ன பண்ணுறாருன்னா, பழைய ஏற்பாடு ஒரு கதை அப்படிங்கிறதல்ல, புதிய ஏற்பாட்டில் பேதுரு அதை என்ன பண்ணுறாருன்னா ஜலத்தினாலே இந்த பூமி இருந்துச்சு, இந்த ஜலம் அவர்களை அழிச்சிச்சு. ஆனால் இப்பொழுது இந்த பூமி எதற்காக வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் அக்கினிக்கு இரையாக இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:26 ஒரு ஆள், நீதிமொழிகள் 30:4 ஒரு ஆள். போதும். இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய பரந்த பூமியா இருந்தாலும் ஜனங்கள் பெருக பெருக, ஜனங்கள் என்னது பெருக பெருக அவர்கள் தங்களுடைய எல்லைகளை விரிவாக்கினார். நம்முடைய வேதம் எவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அவர் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறார். சரி, இந்த தெய்வங்கள் எல்லாம் என்னதுன்னா பூமிக்குரிய தெய்வங்கள். இங்க இருக்கிற தெய்வங்கள்லாம் என்னது, இது பூமிக்குரிய தெய்வங்களை குறித்து நம்ம கவலைப்படவும் கூடாது, நம்ம பாரப்படவும் கூடாது, அதுக்கு பயப்படவும் கூடாது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, நீங்க எமோரிய தெய்வங்களை குறித்து நீங்க பயப்படாதீங்க, நீங்க பாகாலை குறித்து பயப்படாதீங்க, நீங்க அஸ்திரோத்தை குறித்து பயப்படாதீங்க. அப்படி நீங்க பயப்பட்டீங்கன்னா அது உங்களை சேதப்படுத்தும், அது உங்களை துன்புறுத்தும், அது உங்க குடும்பத்தை பாழாக்கும் அப்படின்னு ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருந்தும் கூட அவர்கள் யாருக்கு பயப்பட்டாங்கன்னா இந்த எமோரியருடைய தெய்வங்களுக்கு பயப்பட்டாங்க, இந்த பாகாலுக்கு பயப்பட்டாங்க, இந்த அஸ்திரோத்துக்கு பயப்பட்டாங்க. பிசாசுக்கு இருக்கிறதான ஒரே தந்திரம் என்னன்னா என்னது, நம்மளை பயமுறுத்துற வேலை. அவன்கிட்ட இருக்கிற தந்திரம் என்னது. ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனால யோபு தன்னுடைய யோபு 3:25 நினைக்கிறேன், அவன் சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, எனக்கு அஞ்சினது வந்தது. அதனால நாம் இந்த தெய்வம் என்ன, நாம் ஆராதிக்கிற தேவன் யாருன்னா வானங்களையும் பூமியையும் படைத்த தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த தெய்வங்கள் பூமிக்குரிய தெய்வங்கள். அந்த தெய்வத்துக்கு கூட ஒரு எல்லை இருக்கிறது. என்ன இருக்கிறது, இந்த எல்லைக்கு மிஞ்சி அவனால் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு தெய்வம், மதுரை அப்படின்னா மீனாட்சி அம்மன், கல்கட்டா அப்படின்னா காளி. ஆமா, ஒரு ஊருக்கு ஒரு தெய்வங்கள் இருக்குது. அந்த தெய்வங்களுக்கு நாம ஆராதிக்கிற தேவன் அப்படி அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் வானங்களையும் பூமியையும் படைத்தார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவருடைய குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, ஆமா, எங்க வாழணும் எங்க வாழக்கூடாது அப்படின்னு நம்ம ஆண்டவர் ஒருவேளை உலகம் முழுவதும் ஊர்களும் வீடுகளும் இருந்தாலும் நாம் எங்கே இருக்கணும் எங்கே தங்கணும் அப்படின்னு சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்னா முன் குறித்திருக்கிறார். அப்போ அதை புரிந்து நமக்கு ஏற்ற உணவு, நமக்கு ஏற்ற கலாச்சாரம், நமக்கு ஏற்ற பழக்க வழக்கங்கள் இவைகளை பின்பற்றுவதற்காக தேவன் நம்மை அங்கங்கே ஆண்டவர் உண்டாக்கி, இப்போ இந்த இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒரு ஒற்றை நாமம், அவங்க பாருங்க, அந்த இயேசுவை பற்றி ஆரம்பத்தில் சொல்லவே கூடாது.
ஏன்னா அவர் தான் பூமியை படைத்தவரே, சகலத்தையும் படைத்தவர் அவர் தான். கொலோசியர் 1:16 பாருங்க. கொலோசியர் 1:16. அவருக்குள் என்ன பண்ணுச்சு? சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகள் போதும் 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 பாருங்க. இப்போ மற்றவங்க எல்லா மதத்திலும், அதாவது சொர்க்கம் இருக்குதுன்னு எல்லா மதத்திலுமே சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. யாரும் சொர்க்கம் இல்லைன்னு என்ன பண்ணல. ஒருவேளை அவங்க நம்ம இந்து கலாச்சாரத்தைப்படி அவங்க சொல்ல நாயாவை, பூனையாவை, நண்டாவை, அப்புறம் ஒரு 7 ஜென்மம் எடுத்து அதுக்கு பிறகு உங்களுக்கு நீ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு பரலோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் கூட சொல்கிறார்கள், அவர்கள் நீங்கள் எங்கே போயிடலாம் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, நம்ம சொர்க்கத்துக்கு போவதற்காக வழி திறந்த ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அவர் தான் தம்முடைய பூமிக்கு வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவர் சொர்க்க வாசலை ஏற்படுத்தினார். வேதம் சொல்லுங்க, அந்த வசனத்தில் பாருங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாய காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களானாலும், சிங்காசனங்களானாலும், கர்த்தத்துவங்களானாலும், துரைத்தனங்களானாலும் அவருக்கு எல்லாம் அவருக்காக சிருஷ்டி. அந்த கடைசி வார்த்தை இருக்குது பாருங்க, இதுதான் நாமம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா சகலமும் அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டா கூட நீங்களும் நானும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர். பூமியில எல்லாவற்றையும் ஆண்டவர் படைச்சார். ஆனா இந்த பூமியில வாழ்கிற உங்களையும் என்னையும் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களாகிய நம்மை அவர் அவருக்குன்னு நீங்க ஆராதிக்கணும், நீங்க தொழுது கொள்ளணும், அவருடைய நாமத்தை உயர்த்தணும், அவருடைய நாமத்தை பணிந்து கொள்ளணும் சொல்லி காலாகாலமாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2024 நீங்க அவரை உயர்த்துவதற்காகவே, இந்த பூமியில அவரை உயர்த்துவதற்காகவே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமா. அதனால இந்த ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் இல்லை. பாருங்க, எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ம் 10ம். பாருங்க, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறினார் என்று சொல்லுகிறதுனால அவர் பூமியின் தாழ்விடங்கள்ல இறங்கினார். எங்க இறங்கினாரு? ஆமா, 3 நாள் எங்க இருந்தார்னா பூமியினுடைய வயிற்றுக்குள் இருந்தார், பூமியினுடைய பாதாளத்தில் இருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் போய் பாவம் செய்த தூதர்களுக்கு சுவிசேஷத்தை என்ன பண்ணினார்? அறிவித்தார். அது மாத்திரமல்ல, பாதாளத்தை இதுக்கு முன்ன பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்க இருந்தாங்கன்னா பாதாளத்தில் இருந்தாங்க. இப்போ அந்த பாதாளம் பரதீசா எங்க இருக்குதுன்னு சொன்னா மேலே கொண்டு போயிட்டார். இந்த பாதாளமும் நரகம் கூட ஆண்டவர் எங்க கொண்டு போயிட்டாருன்னா மேலே கொண்டு போயிட்டார். எங்க கொண்டு போயிட்டாரு? மேலே கொண்டு போய். இப்போ எங்க கிடையாதுன்னா கீழே, பூமிக்கு கீழே. இந்த பூமியில 3 பாதாளம் இருந்துச்சு. எத்தனை பாதாளம்? நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் இப்போ சொல்றதுக்கு நேரம் கிடையாது, அதனால் நான் ஓரலாக சொல்லிடுறேன். ஒன்று மேல் பாதாளம், இன்னொன்று கீழ் பாதாளம், இன்னொன்று தாழ்ந்த பாதாளம். அதுதான் எரிநகரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மேல் பாதாளமானது அங்கதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்பேற்பட்டவர்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணினாங்க. இயேசு என்றைக்கு அவர் உயிர் தெழுந்தாரோ அப்பொழுதே வேதம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லறைகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு? திறந்தது. பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்கே பிரவேசித்தார்னு சொன்னால் பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்தார்கள். இந்த பாதாளம், அதாவது நரகமும் இந்த பரதீசும் பரலோகமும், இப்போ பரலோகம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னும் பரலோகம் என்ன பண்ணல, திறக்கப்படலை. இப்போ ரீசெண்டாக இருக்கிறது என்னது? பாரடைஸ். இந்த பரதீசு தான் அங்கே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து திரும்ப வந்து நம்மளை அழைச்சிட்டு போனதுக்கு பிறகு தான் நம்மளை வச்சு தான் பரலோகத்தை ஓப்பன் பண்ண போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லு.
அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், கலங்க வேண்டாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அங்கே நான் உங்களை என்ன பண்ணுவேன்னா அழைத்து கொண்டு போவேன். ஆகவே ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்கிற சில காரியங்களை நான் காட்டுறேன் பாருங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமாம், பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கும். இது எப்போ, இந்த 3 வசனம் எப்போன்னா 1000 வருஷ அரசாட்சியில். நல்லா புரிஞ்சுங்க, இது இப்போ கிடையாது. என்னது? ஆமாம், அது எப்படி சொல்கிறாருன்னா, பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையால், அப்படி சத்தியமாக அப்படி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? ஆமாம், அவர் சொல்கிறாரு, அவர் வேறொருத்த மேலே நம்ம தாயை வச்சு சத்தியம் பண்ணுவோம், இல்லை தகப்பன் மேலே சத்தியம் பண்ணுவோம், இல்லை பிள்ளைய தாண்டி சத்தியம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் தன்னிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதனால அவர் சொல்கிறாரு, நான் சத்தியமாக சொல்கிறேன்ப்பா, இந்த பூமி எல்லாம் இன்னைக்கு விக்கிரகங்கள் இருந்திருக்கலாம், பலவிதமான ஆராதனை இருக்கலாம், கோயில் கொடை இருக்கலாம், கும்பாபிஷேகம் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. நான் சொல்கிறேன், இந்த பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் என்ன பண்ணிருக்கும், நிறைந்திருக்கும். அடுத்து பாருங்க. ஆமாம், கூப்பிட்டு சொன்னா இப்போ ஒரு வேளை இப்படி இருக்கலாம். நான் சொல்கிறேன், பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் என்ன பண்ணியிருக்கும், நிறைந்திருக்கும். ஏசாயா எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆமாம், பாருங்க, கடல் எப்படி தண்ணியா நிறைஞ்சிருக்கிறது போல கர்த்தரை அறிகிற அறிவினாலே கண்டிப்பாய் இந்த பூமி, ஒருவேளை இந்தியா, நம்ம இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமாம், இந்தியா மாத்திரமல்ல, இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் பின்வாங்கி போயிட்டு, அமெரிக்கா பின்வாங்கி போயிட்டு, நம்ம தேசத்துக்கு மிஷினரிகளை அனுப்பின இங்கிலாந்து பின்வாங்கி போய்விட்டது. ஆனால் கர்த்தர் தேசத்தின் மேல் வைராக்கியமாக இருக்கிறார். ஆமாம், அவர் கர்த்தருடைய ஆவியை ஊற்றும் பொழுது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியை ஊற்றும் பொழுது எந்த மனுஷனாலும் நிற்க முடியாது, எவனும் எதிரிட்டு நிற்க முடியாது. கர்த்தரை அறிகிற அறிவினால எப்படி இருக்கும் என்று சொன்னால் நிறைந்திருக்கும். பாருங்க, 46 சொன்ன வசனம் அது. சங்கீதம் 24 1-2 வசனங்கள். அதை இந்த பூமியை எதுக்கு மேலே வச்சிருக்காரு? இந்த பூமி எல்லாம் அவருக்குள்ளது, இந்த குடிகள் அவருக்குள்ளது. ஆனால் நம்ம ஆதாம் அதை அடமானம் வச்சுட்டு போயிட்டாரு. அதை மீட்கிறதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்த பொழுது எனக்கு இதை தியானிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணினார்னா வெளிப்படுத்தி கொடுத்தார். பாருங்க, யோபு எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். 25வது வசனம். ஆமா, பாருங்க, யோபு அந்த நாட்கள்லேயே அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்ப்பா. அன்னைக்கு அவர் பூமிக்கு வரவும் இல்லை, அடக்கம் பண்ணப்படவும் இல்லை, உயிரோடு கூட எழும்பவும் இல்லை. ஆனால் அவர் அறிக்கை இடுகிறார், என் மீட்பர் என்னவா இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல என்ன பண்ணுவார், நிற்பார். இந்த பூமிக்கு திரும்ப வருவார், இந்த பூமிக்கு மேல் அவர் நிற்பார் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார்னா அவரை அறிக்கை இடுகிறார். பாருங்க, அவர் இந்த பூமியானது அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அவர் வந்தார். வந்த பொழுது அவங்க எல்லாரும் இந்த இயேசுவை வேண்டாம், இந்த இயேசு வேண்டாம், இந்த இயேசு வேண்டாம் அப்படி சொல்லி, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆகாது என்று தள்ளினகல்ல தலைக்கு என்ன ஆயிடுச்சு, மூலக்கல் ஆயிடுச்சு. இந்த ஆகாது என்று தள்ளினகள் இந்த மீட்கப்படுவதற்காக இப்போ ஒன்று நம்ம பூமியில் நம்ம உயிரை விடணும். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய ஜீவனை எப்படி விட்டாங்க, பூமியில், இல்லை ஆஸ்பத்திரியில், இல்லை படுத்த படுக்கையா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் மறிக்கும் பொழுது எனக்கு அது தியானிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் ஒரு பெரிய சிலுவையை நிறுத்தி என்ன பண்ணார, சிலுவையை நிறுத்தி இந்த வானத்தையும் பூமியும் ஆண்டவர் இணைப்பதற்காக
அவர் என்ன பண்ண, ஆகாயத்துல உயிரை விட்டார். ஒரு அல்ல சொல்லுங்க பாருங்க. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆமாம், பாருங்க, மற்ற கள்ளனுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்பொழுதே அவனுக்கு உயிர் போகல. சிலுவையில் அறையிறதுனால உயிர் போயிடாது. ஆனால் மறுநாள் பண்டிகை இருக்கிறதுனால அந்த பணம் அந்த பாடி எங்கே தொங்கக்கூடாது அப்படின்னா இருக்கக்கூடாது. ஆமாம், இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நம்ம ஐயோசியில் கூட ஒரு ஆள் மாலை போட்டிருந்தான். மறுநாள் மலைக்கு போகிறான். அந்த சமயத்தில் என்ன பண்ணிட்டான், ஒரு ஆள் டக்குன்னு செத்துப்பிட்டான், ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான். அப்போ அங்கே இருக்கிறவெல்லாம் என்ன பண்ணான்னா, நாங்கள் மலைக்கு போகிறோம், அதனால் இந்த பாடி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, உடனே எடு. இல்லை, சொந்த பந்தம் அதெல்லாம் பார்க்காத, ஏன்னா நாங்கள் மலைக்கு போகிறோம், பாடி எங்கே கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே இட்டான். அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுடைய ரூல் தான். அப்போ பண்டிகை நாள் இருக்கும் பொழுது என்ன, இவர் எதுக்காக பலியிடப்பட்டார்னா பஸ்காக்காகவே பலியிடப்பட்டார். அவர் பஸ்கா ஒரு பலி. அதனால் அந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர் அதுக்கு 3 தடவை அவருக்கு மரணம் வந்தது. ஒருத்தன் கல்லெறிந்து கொல்ல பார்த்தானுங்க, மேலே செங்குத்தான மலையில் கொண்டு போய் தள்ள பார்த்தா, அப்பமெல்லாம் மறைஞ்சு போயிட்டார். இப்போ கூட கெத்செமனே தோட்டத்தில் போய் பிடிக்கும் பொழுது அவர் திடீர்னு காணாமல் போயிருந்தாருன்னா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் அதை விரும்பலை. அவர் கடினமான மரணத்தை விரும்பினார். ஒரு கொடூரமான மரணம் வேணும். ஏன்னா என் ஜனங்களுக்காக காய்க்கிறேன், என் ஜனங்களுக்காக அடி வாங்குறேன், என் ஜனங்களுக்காக வலியை நான் தாங்கிக் கொள்கிறேன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல அவர் எப்படி இருந்தார்னா, எத்தனை அடி அடித்தாலும் எத்தனை அடி அடித்தாலும் தாங்குறான்டா. அந்த மாதிரி தான் உண்மையிலேயே வேதத்தினுடைய அடிப்படையில் அவர் அடி எத்தனை அடி அடித்தாலும் சரி, அது வாரினால் அடித்தாலும் கூட ஒரு ஐயோ சொல்லியிருந்தாருன்னா அவுட் ஆயிப்பார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நாம் வலியை அனுபவிப்பதற்காக, நம்முடைய வியாதியை அனுபவிப்பதற்காக, நம்முடைய பாவத்தை அனுபவிப்பதற்காக, நம்முடைய சாபத்தை அனுபவிப்பதற்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு என்ன பண்ணினார் என்று சொன்னால், அந்த எல்லாவற்றையும் சகித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மளால் அப்படி சகிக்க முடியாது. ஆனால் நாம் சகிக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஆண்டவர் எல்லா வலிகளையும் அவர் என்ன பண்ணினார், சகித்து வெற்றி வீரராய் அந்த சாத்தான் சொன்ன உலகத்தில் புறம்பப்பட்ட சாத்தானுடைய தலையில் அந்த சிலுவையிலிருந்து விழுகிற ரத்தம் நேராக எவன் தலையில் விழுந்துச்சுன்னா, ரத்த வெறி பிடிச்ச இந்த சாத்தானுடைய தலையிலே விழுந்துச்சு. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயின் வித்து உன் தலை என்ன பண்ணும், நசுக்கும், நீ அவருடைய குதிங்காலை நக்குவாய். அப்போ ரத்தத்தை அவன் குடித்தான், ரத்த வெறி கொண்டவன். அன்னைக்கே ஆண்டவர் அவனுடைய தலையை நசுக்கினார். அன்னைக்கே அவனுடைய எல்லா அந்தகார கிரியைகளும் முடிஞ்சு போச்சு. நாம் அப்படி யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் அதை விசுவாசிக்கிறது தான் பெரிய கஷ்டம். என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக, என்னுடைய வியாதிக்காக அவர் பூமியில் இந்த பூமியில் நடந்து திரிந்து, இந்த பூமியில் சுவிசேஷத்தை அறிவித்து, அங்கேயே அடி வாங்கி, அங்கேயே சிலுவையிலே, அதுவும் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய ஜீவனை விட்டார். ஏன்னா முன்னால மறிச்சு போன அவங்களுக்கும் நமக்கு பின்னால நாம மறிக்க போகிற நமக்கும் அவர் என்ன பண்ணினார்னா ஜீவனை விட்டு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். ஏசாயாவுடைய புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆமாம், பாருங்க, பூமியில் உள்ளவர்கள் எல்லாரும் என்னை நீங்க என்ன பண்ணுங்க, நோக்கி பாருங்க, வேற ஒண்ணுமே பார்க்க வேண்டாம். எப்படி அந்த மோசே காலத்தில் எல்லாரையும் இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சிச்சு. இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கும் பொழுது மோசேட்ட போய் எல்லாரும் முறையிட்டாங்க. இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் நீ கடிக்கக்கூடாது, நின்னுரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஆண்டவர் கொல்லலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணார்னா ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை நோக்கி பாரு, அதை என்ன பண்ண நோக்கி பாரு.
அப்ப அதை நோக்கி பார்த்தாலே போதும். அதை நோக்கி என்னது பார்த்தாலே போதும். இப்படி நோக்கி பார்த்தாலே போதும். உடனே என்ன ஆகும்? விடுதலை. அப்ப நம்ம பயப்பட, எத்தனை தடவை அந்த பாம்பு கடிச்சா கூட எத்தனை தடவையும் அந்த யாரை நோக்கி பார்த்தா போதும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போகும்போது ஊழியக்காரர் மத்தியில் டீயை மேலே ஊற்றிட்டேன். டீயை என்ன பண்ணிட்டேன்? மேலே ஊற்றிட்டேன். ஊற்றினோடனே டீ கரையாயிட்டு, சட்டையாக கரையானோடனே மற்றவங்கெல்லாம், பாஸ்டர் நீங்கள் பாஸ்டர் அம்மாட்ட போய் நல்லா திட்டு வாங்க போகிறீங்க அப்படின்னாங்க. இப்போ எனக்கு தான் தெரியும், ஒயிட் அண்ட் ஒயிட்டு நான் தான் வைக்கிறேன். கரை போகிறதுக்கு தேவையானதெல்லாம் எல்லா ஐட்டம் நான் வச்சுருக்கிறேன். எத்தனை கரை பட்டாலும் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நான் அதை அழிஞ்சு போகிறதுக்கு தேவையான எல்லாம் உபகரணம் நான் வச்சுருக்கிறேன். நான் யார்கிட்ட திட்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நீங்கள் எத்தனை பாவம் எத்தனை அக்கிரமம் என்ன செய்தாலும் சரி, அவரை பூமியில் இருந்துட்டா அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன இருக்குன்னா உடனே விசுவாசம். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கும் ஆமென். அவர் சிலுவையில ஜெயிச்சதுனால ஆண்டவர் சொல்றாரப்பா, வானோர், வேதம் சொல்லுகிறது பாருங்க எப்படி, பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும். நியாய தீர்ப்பு கொடுக்க அவர் வரப்போறார். இந்த நியாய தீர்ப்பு கொடுக்க அவர் வரும் பொழுது அவன் யாரை வணங்கி இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்டவன, எல்லா முழங்காலும் கண்டிப்பா முடங்கியே ஆகணும். அல்லேலூயா. எல்லா தேவர்களும் அவர்களுக்கு முன்பாக, இப்படி நியாயாசங்க இங்கே வந்திருக்கோம், இது ஒரு இப்படி வரணும், நியாயாசங்கத்துக்கு முன்பாக அப்படி வரணும். அப்படி வரும் பொழுது ஒவ்வொருத்தனையும் கூப்பிடுவார், ஒருத்தரையும். ஐயப்பா இங்கே வாடா, நீ யாரா தெய்வம்? ஐயோ நான் நல்ல தெய்வம், இவ்விடத்த ஆட்கார என்ன தெய்வம் ஆக்கியது. போடுறா முடங்கல் போடுறா, இயேசுவே தெய்வம்னு சொல்லு, இயேசுவே தெய்வம். முடிஞ்சு தள்ளு, ஒரு தள்ளு, தூதன் ரெடியா இருப்பான். தூதன் எல்லாம் ஜெயிலுக்கு போகும்போது அது எவ்வளோ பெரிய ஆளானாலும் இப்படி தூக்கி உள்ள தள்ளுவாங்களா. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சொன்னேன், நான் ஒரு புக்கில் வாசித்தேன் 10 வருஷத்துக்கு முன்னையே. இப்படி உள்ள அப்படி கேட்டுக்கு தெரியலன்னா இங்கே 2 குண்டாசு நிற்பானா, அங்கே 2 குண்டாசு நிற்பானா, கேட்டுக்கு அந்த பக்கம் டமால் 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 அடி விழுமா. அது கலைஞராக இருந்தாலும் சரி, அது ஆமாம் நம்ம பாமக தலைவர், அவருக்கு தான் செம சுழுக்கு எடுத்துருக்கானுங்க. அடித்த அடியிலையும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சான். அதுக்குன்னே செட் பண்ணி வச்சிருப்பான ஆளுகளை. ஆமாம், அடி போகணுன்னு ஜெயிலுக்குள்ளே வந்தால் இதாண்டா கிடைக்கும் அப்படின்ட்டு. அதனால தான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு பயம். அந்த பக்கம் அதுலேயே ஒருத்தன் சொல்கிறான், அந்த பாலியல் பலாத்காரத்துக்கு அப்படி உள்ளவன் போனான்னா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான்ல அவனில். இங்கேயே அந்த நிலைமை இருக்குன்னா அங்கே பரலோகத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும், நியாய தீர்ப்பு நாளில் என்ன நடக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இந்த நியாய தீர்ப்பு ரொம்ப கொடுமையாக இருக்கும், ரொம்ப அநியாயமாக இருக்கும், ரொம்ப அக்கிரமமாக இருக்கும். அதனால் இந்த நாட்களிலேயே நாம் 100ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது பாருங்க. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட அவருடைய சன்னதிக்கு முன்பாக என்ன பண்ணுங்கள். அப்ப இங்கே ஆராதிக்கிற நமக்கு, இங்கே கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நமக்கு ஆண்டவர் அங்கே போகும் பொழுது கிரீடங்கள் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லே சொல்லுங்களா. அங்கே என்ன கிடைக்கும்? அங்கே நியாய தீர்ப்பு நாளில் வேதம் சொல்லுகிறது, அதுக்கு பீமா என்று சொல்லுகிறதான கிரேக்க பதம் உபயோகப்படுகிறது. இந்த பீமா அப்படின்னா பரிசளிப்பு மேடை என்று சொல்லி அர்த்தம். என்ன அர்த்தம்? இந்த பூமியில் நம்ம ஒரு வேளை கொஞ்ச நாட்கள் தான் வாழ போகிறோம்.
ஆனால் அங்கே பரலோகத்தில் வந்து கோடான கோடி வருஷங்கள் வாழ போகிறோம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, எத்தனது? கோடான கோடி வருஷங்கள். இந்த கோடானி வருஷங்கள் வாழுகிற இந்த கொஞ்ச நாள், ஒருவேளை சிலருக்கு 50 வயசில் போயிடுறான், சிலர் 10 வயசுலேயே போயிடுறான், சிலர் 15 வயசில் போயிடுறான். ஆமாம், இந்த பூமியில் நம்ம வாழ்கிற நாட்கள் வந்து கொஞ்ச நாட்கள். இதில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், நீங்களும் நானும் யாருன்னா பெரிய பாக்கியசாலிகள். இந்த பெரிய பாக்கியசாலிகளாகிய நாம் இந்த கொஞ்ச நாட்கள் இந்த சிற்றின்பத்துக்காக, இந்த அழிந்து போகிற இந்த இன்பங்களுக்காக நாம் ஒருபோதும் ஒரு பெரிய பெற்றுக்கொள்ளக்கூடிய கோடானி கோடி வருஷங்கள் வாழக்கூடிய ஒரு இன்பத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது? நஷ்டப்படுத்தி போயிடக்கூடாது. நீ பேங்க்கு போனீங்கன்னா சொல்லுவானா, 10 ரூபாயை போட்டுட்டு இந்த உங்கள் 10 ரூபா என்ன பண்ணி போச்சு, கீழே கிடந்துருச்சு அப்படிமா. இந்த 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கட்டுக்கட்டாக பணம் வச்சுருப்பான், அதை விட்டுருவான், அதை தூக்கிட்டு ஓடியே போயிடுவான். அதை தூக்கிட்டு அதே மாதிரி தான் சத்ருவானவன் கூட வஞ்சிப்பான். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 20 வாசித்ததான பகுதி 16. இருபதாவது வசனம் பாருங்க. தீவுகள் யாவும் அகன்று போயின, ஆமாம், பர்வதங்கள் காணப்படாமல் போயிற்று. திரும்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1000 வருஷ அரசாட்சிக்கு வரும் பொழுது எப்படி இந்த கடல் மார்க்கமே இருக்காது, கடலே இருக்காது, ஆமாம், சமுத்திரம் யாவும் அகன்று போயின, பூமி மாத்திரம்தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த பூமியின் மேலே அவர் ராஜாதி ராஜாவா என்ன பண்ணுவார்னா, மத்தியில் இருக்கிற சீயோன்ல அவர் அரசாட்சி செய்வார். இங்க இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் நேஷனல் ஹைவேஸ் இருக்கும். எல்லா ஊர்களுக்கும் என்னது? ஆமாம். இப்போ எப்படி அயோத்தியில் கவனித்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் இதெல்லாம் நமக்கு அடையாளங்கள். பாருங்க, அது ஒரு குக்கிராமம், பஸ்ஸே இல்லாத ஊர். 5 வருஷத்துக்குள்ள உலகத்தரம் வாய்ந்த பஸ் ஸ்டாண்டு, உலகத்தரம் 4 முனைக்கும் பஸ்ஸு போகிறது, உலகத்தரம் வாய்ந்த ரயில்வே ஸ்டேஷன், ட்ரெயின் 4 முனைக்கு வருகிற ட்ரெயின், அதே மாதிரி உலகத்தரம் வாய்ந்த விமானத்தளம். இது எல்லாமே ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு மனுஷனால் உண்டாக்கப்பட முடியுமானால், என்னுடைய தேவன் எப்பேற்பட்ட தேவன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அவர் வானங்களையும் பூமியும் படைத்த தேவன். அல்லேலூயா. 1000 வருஷ அரசாட்சியில் தீவுகள், இப்படிப்பட்ட தீவுகள் எல்லாம் அகன்று போய் பழைய எப்படி பூமி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பூமி ஸ்தாபிக்கப்படும். இந்த வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வேதம் சொன்னது எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. 1000 வருஷம் இந்த பூமியிலே இயேசு ராஜாதி ராஜாவாய் அரசாட்சி செய்வார். அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் ஏசாயா 11ஆம் அதிகாரமும் ஏசாயா 32ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, ஒரு விஷம் பாம்போடு கூட சின்ன பையன் என்ன பண்ணுவான்னா விளையாடுவார். ஒரு புலியும் ஒரு பசு மாடும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணோம்? மேயும். வேதம் சொல்லுகிறது, தீங்கு செய்வார் ஒருவரும் பூமியில் என்ன பண்ண மாட்டாங்க. சத்ருவுக்கு 1000 வருஷம் அவனை கட்டி எங்க சங்கிலியில் கட்டி என்ன பண்ணிட்டாங்க? அடிச்சு போயிடுவாங்க. அல்லேலூயா. நம்மளுக்கு பதவி என்னன்னா ராஜாதி நாம் ஆளுகை. நமக்கு என்னதான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு? ஆதாம்கிட்ட பறிச்சுட்டான் அவன், ஆனால் உங்கள்கிட்ட என்கிட்ட பறிக்க முடியாது. அதனால தான் சபையே நீ எச்சரிக்கையாயிரு. ஸ்திரீயானவள் எப்படி வஞ்சிக்கப்பட்டாலோ அதே போல நீ வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. நீங்களும் நானும் எதுக்குரியவர்கள் என்று சொன்னால் ஆளுகைக்கு உரியவர்கள். நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், நீ 5 பட்டணத்துக்கு அதிபதியாயிரு. நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் 10 பட்டணத்துக்கு அதிபதியாயிரு. ஆண்டவர் இந்த பூமியில் உங்களுக்கு வாழ தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எப்படி ஆகாருக்கு பக்கத்தில் இருக்கிற என்ன தெரியல, துறவு தெரியல, அவள் அழுதுட்டு இருந்தா, அதே மாதிரி தான் நம்ம அழுதுட்டு இருக்கிறோம். நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, அவ்வளோதான். ஆனால் ஏற்கனவே அவைகள் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார்.
அதுக்கு பிறகு நடக்கிறத பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஆ போதும். பாருங்க, இந்த வானம், இந்த பூமி, இந்த பூமியை இந்த மனுஷர்கள் கடிச்சு போட்டாங்க. எல்லாம் விக்கிரக ஆராதனை. அந்த விக்கிரக ஆராதனை பண்ணதுனால தான் அந்த எகிப்திலிருந்து விடுவித்த அந்த ஜனங்களை எங்கே கொண்டு போனாலும் அந்த கானான் தேசத்தில் ஏற்கனவே 7 குடிகள் அங்கே இருந்தாங்க. கானானியர், ஏத்தியர், எமோரியர், கிர்காசியர், இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஏன்னா அங்கே விக்கிரக ஆராதனை பண்ணி அந்த தேசம் அவர்களை கக்கி போட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்தியாவில் விக்கிரக ஆராதனை பெருகிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் போது, ஒரு அலையில சொல்லுங்க, அது உங்களையும் என்னையும் வச்சு தான் ஆண்டவர் செய்ய போகிறார். ஏன்னா இந்திய கலாச்சாரம் ஆண்டவரை தேடுகிறதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். ஆங்காங்கே சுவிசேஷம் அறிவிப்பதில் ஆண்டவருடைய பிள்ளைகள் தீவிரமாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த விக்கிரக ஆராதனை பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் போதும் ஒரு பூகம்பத்தை உண்டாக்குவதற்கு, ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் போதும் ஒரு மின்னல்களை உண்டாக்குவதற்கு, ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் போதும் ஒரு இடி முழக்கங்களை உண்டாக்குவதற்கு, ஒரு சுனாமி உண்டாக்குவதற்கு. ஏன்னா பூமி அவருடைய கரத்தில் இருக்கிறது, வானம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த வானமும் பூமியும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கரத்திலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இவைகள் எல்லாம் விக்கிரகங்களாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த கேளரங்கமா கோளரங்கமா அது பிளானட்ஸ். ஆமாம், அங்கே ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு போனப்பெல்லாம் அங்கே எல்லாமே வித்தியாசமான பெயர்கள் இருந்தது. ஒருவேளை நீங்கள் வருகிற நாட்களில் நீங்கள் முடிஞ்சால் போய் பாருங்கள். அங்கே இருக்கிற அந்த நட்சத்திரங்கள், இந்த கோள்களுக்கெல்லாம் என்னென்னா லட்சுமி, அப்புறம் இந்து பெயர்களை அதுக்குள்ளே வச்சுருக்கானுங்க. ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னே போனப்போ, இந்த 2014க்கு முன்னே நான் நிறைய தடவை அங்கே அடையாரில் ஆதம்பாக்கத்தில் இருந்தப்போ நிறையா வாரந்தோறும் அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டிப்ளமோ பண்ணும் பொழுது நான் அடையாரில் இருந்தேன். ஏதாவது நேரம் போகலைன்னா அதுக்கு அப்படி போவேன் நான் அப்படியே. ஆனால் இப்போ போனப்போ அது எல்லாமே விக்கிரகத்தினுடைய பேராக்கிட்டான். சந்திர மண்டலத்தில் போய் சிவசக்தின்னு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டான். என்னமோ இவங்க வீட்டு நலம் மாதிரி பேரை வச்சு ஆரம்பித்தான். ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கார். அலையில சொல்லுங்களப்பா, இந்த பூமியும் வானமும் யாருடையது? அவருடையது. நீங்கள் எப்படி சொந்தம் கொண்டாடலாம், நீங்கள் எப்படி உங்களுடைய பெயர்களை வைக்கலாம்? ஆண்டவர் பூமியை வேதம் சொல்லுகிற நியாயம் தீர்க்க வருகிறார். 96ஆம் சங்கீதத்தில் அவர் நியாயம் தீர்க்க வரும் பொழுது இவர்கள் எல்லாம் நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால் முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிக்கையிடுகிற காலத்தை நம்ம காலத்தில் நாம் பார்க்க போகிறோம். அப்படியே நாம் எழும்பி நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.